எங்களுக்கு மொழி, இனம், சாதி, மதம் என எதுவும் பாகுபாடு கிடையாது. நாங்கள் இவை அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள் என சொல்பவர்கள் இரண்டே வகையினர்தான். ஒன்று விபச்சாரிகள், இரண்டாவது சினிமாக்காரர்கள். நமது நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கெடுப்பதில் முன்னோடி இவர்கள்தான். பொதுவாகவே 21 வயதான ஒரு இளைஞனும் 18 வயதான ஒரு இளைஞியும் சேர்ந்து வாழ்ந்தால் அவர்களது திருமணம் உற்றார் உறவினர் முன் நடைபெறாவிட்டாலும் அவர்கள் சேர்ந்து வாழ்வதை முறைப்படி பதிவு செய்யாவிட்டாலும் கணவன் மனைவியாகவே அழைக்கப்படுவர். இதுவே திருமணம் செய்து கொண்ட ஒரு ஆண் ஏற்கனவே திருமணம் செய்திருந்த ஒரு பெண்ணுடன் வாழ நேர்ந்தால் அது கள்ளக்காதல் என்று தான் அழைக்கப்படும். சமீபத்தில் தமிழக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் கமல் கௌதமி என்னும் கள்ளக்காதல் ஜோடிகள் பிரிந்ததுதான். கமல் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஏற்கனவே 2 திருமணங்கள் செய்தவர். அதுவும் சரிகாவுக்கு குழந்தை பிறந்த பின்புதான் மனைவியாகவே ஏற்றுக்கொண்டார். கௌதமி கணவரை பிரிந்து குழந்தையுடன் வந்து இவருடன் ஒட்டி கொண்டார். ஒரு பேட்டியில், எங்களுக்குள் உடலுறவு முதலான அனைத்தும் உண்டு, ஆனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றார் கமல். அப்படியானால் இவர்கள் கள்ளக்காதலர்கள் தானே ஒழிய கணவன் மனைவியாக எப்படி ஆக முடியும்? 13 வருடம் சேர்ந்து வாழ்ந்தவர்கள் பிரிந்தார்கள் என்று சொல்வதை விட ஆசை தீர்ந்தது கிளம்பிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதேபோல் இப்போது ஒரு ஜோடி பிரிவதற்கு தயாராகி வருவதாக பரபரப்பாக செய்தி அடிபடுகிறது. அது நடிகை சீதா, நடிகர் சதீஷ் ஜோடி. கமல் கௌதமியைப் போலத்தான் இவர்களும். சீதா கணவனை பிரிந்தவர், சதீஷ் மனைவியை பிரிந்தவர். அதேபோல் இவர்களும் திருமணம் செய்து கொள்ளாத கள்ளக்காதல் ஜோடிதான். யார் யாரெல்லாமோ வந்து போகிறார்கள், எங்களால் நிம்மதியாக வாழ முடியவில்லை என பார்த்திபனை பிரிவதற்கு முன் சீதாவை பற்றி அவரது பக்கத்து வீட்டுக்காரர்கள் பரபரப்பாக குற்றம் சாட்டியது பலருக்கு நினைவிருக்கலாம். பார்த்திபன் பிரிந்தார், சதீஷ் வந்து ஒட்டி கொண்டார். இப்போது இருவரது பிரிவிற்கும் காரணம் பணம்தான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சீதாவின் பணத்தை கையாடல் செய்துவிட்டாராம் சதீஷ். இது என்ன காதல்? இவர்கள் எப்படி கணவன் மனைவி என்று சொல்வது? சுருக்கமாக சொல்வதனால் சீதாவிற்கு மாமா வேலைதான் பார்த்திருப்பாரோ சதீஷ் என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. வளர்க இவர்களது கலை சேவை. நன்றி.